திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தொல்லை பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாச்சகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். அனுபோக சுத்தி. போகம் அப்படிங்கிறது போகம் அனுபவிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அதாவது கன்சம்ஷன். லிட்ரலா சொன்னா கன்சம்ஷன். ஏதோ ஒரு பொருளை அனுபவிக்கிறதுனால சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. அது சந்தோஷமா துக்கமாங்கிறது வேற விஷயம். சந்தோஷத்தை எதிர்பார்த்து அந்நிய பொருளை நாடுறது, அதுதான் போகம் பண்றது. அந்த போகம் சுத்தமா அடையணும். அனுபோக சுத்தி. அது சுத்தமா எப்போ அடையும், எப்போ சுத்தமாகும் போகம் பண்றது அப்படின்னாக்க, அனுபவிக்கிறவன் அனுபவிக்கப்படுற பொருள் அப்படிங்கிற அந்த ரெண்டு இருக்கிற வரைக்கும் அது சுத்தமாகாது. அது மனசோட அழுக்கு, சித்த மலம் கலந்து இருக்கு. அப்ப ஏன்னா அது எதுவுமே திருப்தி கொடுக்கணும். திருப்தினாக்க சாட்டிஸ்ஃபேக்ஷன். போரும் ஆச்சு, பசின்னு சாப்பிட போறோம். சாப்பிட்ற ஐட்டம் நம்மளுக்கு பசிங்கிற குறைய தீர்க்கிறதா இருக்கணும். அதுதான் நல்ல உணவு. பசியை இன்னும் விருத்தி பண்றதா இருந்ததுன்னா, விருத்தி பண்றதுன்னா எப்படி, தற்காலத்துக்கு பிசிக்கலா பசி அடங்கினாலும் திருப்பி இதே பொருளையே சாப்பிடணும், சாப்பிட்டுட்டே இருக்கணும், இதையே சாப்பிடணும், அப்படி இன்னும் இதை வேற மாதிரி பண்ணி சாப்பிடணும், அப்படி இப்படின்னு அந்த விருத்திகளை கூட்டி விடுற உணவு நல்ல உணவு கிடையாது. இப்ப இந்த என்ன சொல்றது, இந்த அடிக்ஷன், இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இந்த சிகரெட்டு, ஆல்கஹால், இந்த ட்ரக்ஸ், அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சாப்பிட்டாக்க திருப்பி திருப்பி அதையே சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் உணர்வு வருது. அது இட் டசன்ட் சாட்டிஸ்ஃபை தி பர்சன் ஹூ இஸ் கன்சியூமிங் இட். அந்த மாதிரி இருக்கிற பொருட்கள் நல்ல உணவு கிடையாது எல்லா விதத்துலயுமே. அது நம்ம சாப்பிட்ற அம்சத்துல சொல்றோம். 5 இந்திரியங்கள் மூலமாவும் லோகத்துல பிரவருத்தி பண்றதுங்கிறதே இந்த ஜீவனோட குறைபாடை தீர்த்துக்கிறது தான். எதை பார்த்தா, எதை கேட்டா, எதை சாப்பிட்டா, எதை ஸ்பர்ஷம் பண்ணா, எதை முகர்ந்து பார்த்தா எனக்கு திருப்தி கிடைக்கும். திருப்திங்கிறது அந்த ஹிருதயத்தோட ஒன்றி இருக்கிறது தான் திருப்தி. அது எந்த அனுபவம் அந்த ஹிருதயத்தோட ஒன்றி இருக்கிற இஃபெக்டை கொடுக்கறதோ அதுதான் நல்ல அனுபவம். அப்ப அந்த அனுபவத்தை கொடுக்கற பொருள் நம்மளுக்கு அந்நியமா இருக்க முடியாது. இப்ப சாப்பாடுன்னு எடுத்துட்டாலே, ஏதோ ஒரு ஐட்டம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சாப்பிட்றோம். ஆனா அது இஃப் இட் மெயின்டைன்ஸ் இட்ஸ் இண்டிவிஜுவாலிட்டி, வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறமும் இட் ரிமைன்ஸ் பை இட் செல்ஃப் அப்படின்னா இன்டைஜஷன் அர்த்தம் இல்லையா. அது இட் இஸ் நாட் குட் ஃபுட், இட் ஹேஸ் டு கம் அவுட். அப்பதான் ஜீவனுக்கு திருப்தி கிடைக்கும். அது உள்ள இருந்துட்டு தன்னுடைய தனித்தன்மையை மெயின்டைன் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அன்டைஜஸ்டட் ஃபுட் விச் வில் காஸ் ப்ராப்ளம்ஸ். அப்போ நம்மளோட ஒன்றி டைஜஸ்ட் ஆகுதுங்கிறது அதுதான். நம்மளுடைய சிஸ்டமுக்கு அந்நியமா அது இருக்கப்படாது. சிஸ்டமோட சேர்ந்து கலந்து போயிடணும், அசிமிலேட் ஆயிடுத்துனாக்க ஏக்கம் ஆயிடுத்துன்னா திருப்தி, அபாடி, அதுதான் ஏகமாகிறது. அப்ப அந்த போகம், அனுபவிக்கிற போகம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அனுபவிக்கிறவன் அனுபவிக்கிற பொருள் எல்லாம் அந்த இருக்கிற ஒரு பொருள்ல கலந்து போய் அந்த அனுபவம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் சுத்தமான அனுபவம். அந்த அனுபவ நிலைய பிரார்த்தனை பண்ணி ஈசன் கிட்ட உருகி பாடுற இந்த 10 பாடல்கள் அனுபோக சுத்தி.
ஆம். ஈசனே என் எம்மானே, எந்தை பெருமான் என் பிறவி நாசனே. ஈசனை வந்து வாயார கூப்பிடுறார். நம்ம நாவுக்கரசு பெருமான் சொல்லுவார் இல்லையா, கண்ணார கண்டு வாயார பேசி தலையார கும்பிட்டு அந்தந்த இந்திரியத்துக்கு அந்தந்த ஃபேக்கல்டிஸ்க்கு திருப்தி எப்பன்னா அந்த அந்த பொருளுக்கு அதை சமர்ப்பணம் பண்ணி அது அப்படியே அந்த எனர்ஜி எடுத்துட்டு அப்படின்னு சொன்னா ஹிருதயத்துல அப்படியே அடங்கி அப்போ அப்படின்னு திருப்தி ஆடுறதும் வாயார கூப்பிடுறாரு ஈசனே. எல்லாம் ஈசத்துவம்ங்கிறது வந்து எல்லாத்தையும் தன்னுடைய ஆளுகைக்கு உடையவர். என்னை ஆழ்வானே அப்படின்னு அங்கங்க கூப்பிடுறாரோ இல்லையோ, அது மாதிரி என்னை ஆளா கொண்டவனே ஈசனே, என் எம்மானே, என்னை சேர்ந்தவனே, எந்தை பெருமான், எனக்கு பெருமான், எனக்கு அதிபதியா இருந்து என்னோட சகல மூமெண்ட்ஸையும் எப்படி ஒரு அம்மா வந்து சின்ன குழந்தை தவழற குழந்தை இப்பதான் தவழ ஆரம்பிச்சிருக்குன்னா எப்போ ஒரு கண்ணு குழந்தை மேலேயே இருக்க முடியும், அந்த மாதிரி பாத்துக்கிறவராம். எந்தை பெருமான் என் பிறவி நாசனே, உன்னோட லட்சியம் என்ன அப்படின்னா உன்னோட என்னை சேர்த்துண்டுங்கிறது தான்ப்போ உன்னோட லட்சியம். திருப்பி நான் வந்து இந்த ஜீவ போதத்தோட இருக்கப்படாது, கஷ்டப்படப்படாது, இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் தனியா வச்சுன்னு நான் கஷ்டப்படப்படாது. அப்படி அனுகிரகம் பண்ற என்னுடைய பிறவி நாசனே, நான் யாதும் ஒன்று அல்லா பொல்லா நாயான நீச்சனேனை ஆண்டாய். எனக்கு என்ன யோக்கியத்தை இருக்கு அப்படின்னு நீ வந்து உன்னோட அருள் கொடுத்து நீ என்னை சேர்த்துட்ட எனக்கு தெரியலையே. ஒன்றும் அல்லா பொல்லா நாயான நீச்சனேன். அதாவது ஏதாவது ஜீவன் இம்மெச்சூரா இருக்குன்னா பகவான் ஹெல்ப்புக்குன்னு கொடுக்குற பொருள் எல்லாம் வந்து விபரீதமா யூஸ் பண்ண. இப்ப நம்மளே யாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு ஏதோ ஒரு பொருள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அவ அதை வந்து கேலியா கிண்டலா எடுத்துட்டு விபரீதமா யூஸ் பண்ணினா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கே அவர் சொல்லிக்கிறார். ஏன் சொல்றாருன்னு எனக்கு தெரியாது. ஒன்றும் அல்லா பொல்லா நாயான்னு, அதாவது இந்த லோகத்துல வந்து பலத்துல என்னோட எனர்ஜி தெரிச்சு போயிட்டே இருக்கு. அப்படி நீ கொடுக்குற அனுகிரகத்தெல்லாம் வந்து என்னோட பொல்லாமையினால விபரீதமா இந்த லோகத்துல இருக்கிற பிரவருத்திக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நீச்சனேன் நான். ரொம்ப கீழ்மையான தன்மை உடையவன் நான். என்ன போய் நீ ஆளா கொண்டியப்பா. நீ ஆண்டாய்க்கு உன்னோட அந்த பரமமான கருணை எந்த யோக்கியத்தையும் இல்லாத எனக்கு நீ அனுகிரகம் பண்ணினேங்கிறத நான் நினைச்சு பார்த்து உருக வேண்டாமோ? உருக மாட்டேங்கிறேனே, நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே, செய்வதொன்றும் அறியேனே, ஒளிமயமானவனே, தேஜோமயமா இருக்கிறவனே, அம்பலத்தில் ஆடுபவனே. சிற்றம்பலத்துல வந்து இருப்புங்கிற அந்த அனுபவமா ஒளிமயமா அனவரதம் நடம் ஜெகஜோதி பெருமாளை அப்படிவார் திருப்புகள் அருணகிரி பெருமான். ஒளி வடிவமா நான் இருக்கேங்கிற அந்த உணர்வு அறிவு ரூபமா தில்லையில வந்து நடனமாட வல்லவனே, உன்னுடைய அருளை நினைக்க மாட்டேங்கிறேனே. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியலையே, எந்த போக்குக்கு போவேன்னு எனக்கே தெரியலையே, செய்வதொன்றும் அறியேனே. செய்வது அறியா சிறு நாயேன், செம்பொற் பாதமலர்கானா பொய்யர் பெரும் பேரு அத்தனையும் பெறுதற்கு உரியன். அதாவது எப்படி ஆப்டிமலா அந்த லோகத்துல விவகாரம் பண்ணணுங்கிற ஒரு அறிவும் இல்லை, உன்னை அடையற அறிவும் இல்லை, எதுவுமே இல்லை. மனம் போன போக்குல இந்திரியங்கள் போன போக்குல நான் ஒரு நாய் மாதிரி சஞ்சலமா சுத்தின்னு இருக்கக்கூடிய நான் உன்னுடைய திருப்பாத மலர் உன்னோட அனுபவத்தை வந்து அடையணும் அப்படிங்கிற அந்த பாவமே இல்லாம பொய்க்கு ஆட்பட்டவாளுக்கெல்லாம் என்ன கதி கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஃபுல் குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்கு அப்படி சொல்லிக்கிறார். பொய்யர் பெரும் பேரு அத்தனையும் பெறுதற்கு உரியன், எனக்கு அந்த யோக்கியத்தை தான் இருக்கு. பொய்ய பிடிச்சின்ற வாளுக்கு என்ன கதி வருமோ அந்த கதி வர்றதுக்கு தான் இருக்கு எனக்கு. பொய்யில்லா மெய்யர் வெறியார் மலர்பாதம் மேவ கண்டு கேட்டிருந்தும் பொய்யனேன் நான் உண்டு உடுத்து இங்கு இருப்பதானே. சில பேர்லாம் இருக்கா உனக்கு உண்மையான அடியார்கள், மெய்யர்கள், பூர்ணமா தன்னை வந்து சமர்ப்பணம் பண்ணி
சத்தியஸ்வரூபியா இருக்கிற உன்னையே நாடி உன்னையே உணரணுங்கிற லட்சியத்தோட இருக்கிறவா அவளுக்கெல்லாம் நீ வந்து உன்னோட பரமபதம் உன்னோட அனுபவத்தை கொடுத்து ஆட்கொண்டு அவளுக்கு பரமானந்தத்தை கொடுக்குற. நான் கண்ணுக்கு எதிர்க்க பார்த்துட்டே இருக்கேன். அப்படி பல பேர் வந்து உன்னோட கிருபைக்கு வந்து ஆளாயி அதை அடையறாங்கிறத பார்த்துட்டு இருக்கேன். அப்பயும் எனக்கு வந்து சொரணையே வரமாட்டேங்கிறது. பாக்குறேன் கேக்குறேன் அந்த அடியார்களுடைய பெருமைகள்லாம் எல்லாத்தையும் என்ன செஞ்சாலும் வந்து பொய்யனேன்னு நான் உண்டு உடுத்து இங்கு இருப்பதானே. திருப்பி திருப்பி இந்த சரீரத்தையே மெயின்டைன் பண்ணிட்டு இந்த லோகத்துல அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணுங்கிற பாவத்திலயே நன்னா வேணுங்கிறதெல்லாம் சாப்பிடணும். அங்கே இதுதான் 2 இடத்துல இந்த 2 ஐட்டம் தான் அங்கங்க சொல்லிட்டே வருவார் இவர். உண்டு உடுத்து நன்னா வேணுங்கிறத சாப்பிடணும், நன்னா ட்ரெஸ் பண்ணிக்கணுங்கிற அந்த பாவத்தோட இந்த லோகத்துல நான் இன்னும் தெரிஞ்சுட்டு இருக்கேனேப்பா. நீ அனுகிரகம் இப்படி பரம அருள் வடிவமா இருக்க, எல்லாருக்கும் கொடுக்கற, உன்னை நாடுற வாழ்க்கை கிடைக்கிறதுங்கிறது தெரிஞ்சிருந்தும் எனக்கு அதை அடையணுங்கிற அந்த பாவம் இல்லாம நான் இங்க லோகத்துல விவகாரம் பண்றதுலயே ஈடுபாடோட நான் இப்படியே இருக்கேனேப்பா. போர் ஏறுங்கிறது ரிஷபம். ஈசனை வந்து அப்படி மெஜஸ்டிக்கா இருக்கார் அப்படிங்கிறதுக்கு அப்படி அட்ரஸ் பண்றாரு ஈசனை. போர் ஏறு ஃபைட்டர் புல் மாதிரி இருக்காரு, அவ்வளோ அப்படி மெஜஸ்டிக்கா இருக்காராம் ஈசன் வைபவமா. அப்படி இருக்கிற ஈஷா நான் வந்து நாய் மாதிரி சஞ்சலமா அப்படி திரிஞ்சுட்டு இருக்கேன், நீ அப்படி கம்பீரமா போர் ஏறு மாதிரி இருக்கிறவன் உன்னோட அருளை அடையணும்னு எனக்கு தோணலையேப்பா. போர் ஏறே நின் பொன்னகர்வாய் நீ போந்து அருளி இருள் நீக்கி வாரேர் இளமென் முலையாளோடு உடன் வந்து அருள் பெற்ற சீரேர் அடியார் நின் பாதம் சேர கண்டு. திருப்பி அதேதான் போர் ஏறே திருப்பி ஈசனை அட்ரஸ் பண்றார். உன்னுடைய பொன்மயமான லோகம் சிவலோகம் அப்படின்றது அது இட் இஸ் நாட் அ பிசிக்கல் பிளேஸ் இன் சம் லாட்டிடியூட் லாங்கிடியூட் பொசிஷன். அது வந்து அனுபவ லோகத்துல ஆனந்தமயமா இருக்கிறது. பொன்னகர் அப்படின்னா தங்கத்தால் ஆக்கப்பட்ட ஸ்வர்க லோகத்துல இருக்கிற தேவதைகளுக்கும் திருப்தி பூர்ணதைங்கிறது ஏற்படுறது இல்லையே. தங்கமயமான உலகத்துல இருக்கிறதுங்கிறது இல்லை பாயிண்ட். ஆனந்தமயமான அனுபவத்துல இருக்கிறதுங்கிறது ஆந்தரிகமான ஆனந்தம் ஒரு பூர்ணத்தையில இருக்கிறது. பொன்னகர்வாய் நீ போந்து அருளி நீ அப்படி ஒரு ஆனந்த கனமா ஒன்னு சுத்து வட்டாரமே. அதாவது ஈசன் அவர் மேல போட்டு இருக்கிற பொருட்களும் சரி கூட இருக்கிற பொருட்களும் சரி எல்லாம் வந்து குணங்களை வச்சு பார்த்தா விபரீதமா இருக்கிறது. பாம்பு சந்திரன் ஒன்னோட ஒண்ணு ஒத்துக்காத பொருட்கள். ஈசனோட ரிஷபம், அம்மையோட சிம்ஹம், இந்த மயில், அப்புறம் பாம்பு, விக்னேஸ்வரரோட இது மூஞ்சூர் எல்லாம் அவரோட சந்நிதியில வந்து எல்லாமே வந்து சமரசமா இருக்கும். சமரசம் அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த பிரசன்ஸோட இஃபெக்ட்னால வந்து அந்த டைவர்சிட்டி பக்கம் கவனமே போகாம அந்த யூனிட்டி இருப்புங்கிற அந்த காமன் ஃபேக்டர் மேலேயே கவனம் போகும்படியா எல்லாம் சமாதானமா இருக்கும் அவரோட பிரசன்ஸ்ல. அப்படி இருக்கிற உன்னுடைய நிலை உன்னோட பிரசன்ஸ்ல இருள் நீங்கி வாரேர் இளமென் முலையாளோடு உடன் உன்னுடைய கிருபா சக்தியா இருக்கக்கூடிய உமையம்மை அந்த அருள் சக்தியினுடைய கிருபையினால வந்து உன்னை வந்து பல பேர் அடைஞ்சு விடுறா. அவளை அம்மை வழிகாட்ட உன்னோட அந்த ஆனந்த அனுபவத்தை வந்து எல்லாரும் அடைஞ்சு விடுறா. உடன் வந்து அருள் பெற்ற சீரேர் அடியார் அந்த கிருபைக்கு பாத்திரமான சீர்மை வாய்ந்த அடியார்கள், ரொம்ப பெருமைக்கு வாய்ந்த அடியார்கள்லாம் இருக்கா. நின் பாதம் சேர கண்டும் அவ உன்னுடைய தன்மையே அடைஞ்சு உன்ல கரைஞ்சு போய் நீ எந்த ஆனந்த அனுபவமா இருக்கியோ அதுவே தன்னுடைய நிலைய அடையறத நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஆனா நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? கண் கெட்ட ஊர் ஏறு ஈசன் வந்து போர் ஏறு அப்படியே மைட்டி ரிஷபமா இருக்காராம் ஈசன். அப்படி கம்பீரமா தன்னை சொல்லிக்கிறார். நான் வந்து கண் கெட்ட ஊர் ஏறு. இந்த ஊர்ல கிராமத்துல ஏதோ வந்து யாருக்கும் உபயோகப்படாம கண்ணு தெரியாம அது வயசாயிடுத்தோ என்னமோ தெரியல, கண்ணு தெரியாத ஒரு
ரிஷபம் அப்படி ஊர்ல இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்கு. ஏதோ நல்ல வலிமையா இருக்கு, ஏதோ பிரயோஜனம் இருக்கிற ரிஷபம்னா வயல்ல உழறவாளாவது ஏதோ உழுவா, இல்லைன்னா அட்லீஸ்ட் வண்டிக்காவது கட்டி இழுப்பா, ஏதோ பண்ணுவா. ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம கண்ணும் சரியா தெரியாம ஊர்ல இங்கேயும் அங்கேயும் சும்மா மேய்ஞ்சிட்டு அலைஞ்சிட்டு திரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு ரிஷபம் மாதிரி நான் இருக்கேன் பாக்குறார். கண் கெட்ட ஊர் ஏறாய் இங்கு உழல் வேணும். இப்படி கண்ணு தெரியாத இந்த ரிஷபம் எப்படி ஊர்ல சுத்தின்னு இருக்குமோ அந்த மாதிரி இந்த லோகத்துல நான் சுத்தின்னு இருக்கேன்ப்பா. எனக்கு இந்த ஜீவ போதத்தை வந்து போக்கிக்கணும், உன்னுடைய பொன் நகர் உன்னுடைய ஆனந்த அனுபவ நிலையை அடைஞ்சு நான் பூர்ணமாகணுங்கிற அந்த பாவமே இல்லாதக்கு வெட்டியா சுத்தின்னு இருக்க ரிஷபம் மாதிரி நான் வெட்டியா லோகத்துல சுத்தின்னு இருக்கேன். ஏன்னோ கர்மாக்கள்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டேன் தூங்கினேன் அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னுட்டு உண்டு உடுத்துன்னு நீங்க இந்த லோகத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். இப்படியே நான் சுத்தின்னு இருந்துடுவேனோ, இப்படிதான் ஆயிடுமா என் நிலைமை. ஊர் ஏறாய் இங்கு உழல் வேணும், கொடியேன் உயிர்தான் உழவாதே. என்னால தாங்க முடியலப்பா அது. இந்த கொடுமை வந்து என்னால என்னோட உயிர் அம்சம் அதெல்லாம் தாங்க முடியல. அதாவது அதுக்கு அந்த தாபம், அந்த ஜீவனுக்கு வந்து அந்த திருப்தியை அடையாத வரைக்கும், அந்த பூர்ணத்தை ஹிருதய அனுபவத்தை வந்து அடையாத வரைக்கும் அது எவ்வளோதான் லோகத்துல விவகாரம் பண்ணினாலும் என்னதான் சோ கால்டு சுகங்கள்லாம் அனுபவிச்சாலும் அதுக்கு வந்து ஒரு திருப்தியே வரமாட்டேங்கிறது, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வரமாட்டேங்கிறது. ஆன் தி அதர் ஹேண்ட் அந்த அனுபவம் வந்து கிடைச்சவாளுக்கு லைஃப்ல ஏதோ மேல கீழே என்ன இருந்தாலும் சரி அது ஒன்றும் பெருசா தெரியாது. அது இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன, போனா என்ன, போகாட்டா என்னங்கிற மாதிரி அது. ஏன்னா ஆந்தரிகத்துல அப்படியோ ஒரு திருப்தி, ஒரு நிறைவு இருக்கு. நான் இப்படி இந்த பாக்கியமா இப்படியே சுத்தின்ண்டே என்னோட லைஃப் போயிடுமோ, என்னால தாங்க முடியலையே, இந்த தாபம் என்னால தாங்க முடியலையே. உலவா காலம் தவம் எய்தி உறுப்பும் வெறுத்து இங்கு உன்னை காண்பான் பல மா முனிவர் நனிவாட பாவியனை பணிகொண்டாய். திருப்பி அந்த ஈஸ்வரோட கிரேஸ நினைச்சு ஒரு கிராட்டிடியூடு. பல ரிஷிகள்ங்கிறதே வந்து அவ எந்த எந்த ஸ்டேட்டஸ்ல எப்படி பிறந்தாலோ தெரியாது, அந்த பரம்பொருள் தான் லட்சியம்ங்கிறத உணர்ந்து எல்லாத்தையும் விட்டுட்டு, ராஜ ரிஷின்லாம் சொல்றோம் இல்லையா, ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு வந்துடுறா. இல்ல அவ இருக்கிற ஏதோ செட்டப் அந்த சம்சாரத்துல அவளோட அந்த பொசிஷன் எல்லாம் விட்டுட்டு இந்த இந்திரியங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபீடும் கொடுக்காம உன்னையே அடையணும்னுட்டு காட்டுல மலையில குகையில எல்லாம் உட்காந்து உன்னையே தபஸ் பண்ணிட்டு உன்னோட நாமாவே ஜபிச்சுட்டு உன்னையே நாடிண்டு பல பேர் சரீரத்தை அப்படியே வாட்டி வதக்கின்னு இருக்கா. உலவா காலம் தவம் எத்தனையோ காலம், அது கவுண்டே பண்ண முடியாது. உலவா காலம் தபஸ் பண்ணி உறுப்பும் வெறுத்து இந்திரியங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபீடும் கொடுக்காம உன்னை காண்பான் பல மா முனிவர் நனிவாட, உன்னையே அடையணுங்கிற லட்சியத்தோட பல ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, முனிவர்கள்லாம் அவெல்லாம் அப்படி வாடி நாடி உன்னை தபஸ் பண்ணிட்டு இருக்கச்ச ஒரு பாபியான என்னை வந்து நீ உனக்கு உன்னோட தரிசனம் உன்னோட அனுபவத்தை கொடுத்து நீ ஆளா கொண்டியே. பாவியேனை பணிகொண்டாய் மல மாக்குரம்பை இது மாய்க்க மாட்டேன். அது ஏதாவது இந்த திருச்சதகம் வந்து அவர் திருப்பெருந்துறையில வந்து ஈசன் தரிசனம் கொடுத்துட்டு அப்புறம் மறைஞ்சு போன அப்புறம் இருந்த அந்த ஒரு பாவத்துல பாடப்பட்டது இல்லையா. அது சொல்ற, நீ என்னை ஆட்கொண்ட, உன்னோட ஆளா எடுத்துண்ட, ஆனாலும் இந்த மலக்குரம்பை மலம் சோறும் 9 வாயிர் குடில்னு சொன்னார் இல்லையா சிவபுராணத்துல. இந்த பாடி குரம்பை அப்படிங்கிற அந்த பாடி, இந்த பாடி வந்து இட் இஸ் இட் செல்ஃப் மேட் ஆஃப் ஆல் டர்ட். அதான் நம்ம அருணகிரி பெருமான் டீட்டெயில்டா பல திருப்புகள்ல வாட் இஸ் இட் மேட் ஆஃப்னு, அது டாக்டர் அனாட்டமி படிக்கிற அது வேற, அது டாக்டரோட அனாட்டமி, எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கிற அனாட்டமி. நம்ம அருணகிரி பெருமான் ஒரு அனாட்டமி சொல்லுவார், அதுல என்னெல்லாம் இருக்கு, வாட் இஸ் இட் மேட் ஆஃப் அப்படின்னு. குருதி, புலால், என்பு, தோல், நரம்புகள், கிருமிகள், மாலம்பி, சீதம் மண்டிய குடர், நின, ரோமங்கள், மூளை என்பன பொதி காயம். பாடி வந்து ஒரு பொதியா, ஒரு வெயிட். இட் இஸ் மேட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். எலும்பு, சதை, ரத்தம், ரோமம், கொழுப்பு, அந்த எல்லாமா வச்சு
நல்லா பேக் பண்ணி வெளியில கிஃப்ட் ரேப் பண்ற மாதிரி ஒரு தோலை மட்டும் பளபளான்னு மேல வச்சு மூடி பேக் பண்ணியாச்சு. அப்படி ஒரு குரம்பை. ஆனா அது அதோட தன்மைய காட்டாம இருக்குமா? வெளியில கிஃப்ட் ரேப் பண்ணினாலும் உள்ள வந்து அழுகின ஐட்டம் இருக்குன்னா அதோட ஸ்மெல் அடிக்குமோ இல்லையோ அந்த கிஃப்ட் ரேப்ப தாண்டிண்டு. அந்த மாதிரி வந்து அது வெளியில 9 ஓட்டை வழியா வந்து உள்ள என்னதான் நல்ல ஸ்டஃப்ப போட்டாலும் அழுக்கா திருப்பி ப்ராசஸ் பண்ணி எடுத்தோம்னா அழுக்கா தான் வெளியில தள்ளும். ம். அதுதான் மலமாக்குரம்பை. மலமே உருவமா இருக்கக்கூடியது மலத்தையே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த சரீரத்தை என்னால விட முடியலையே. மாய்க்க மாட்டேன்னா அதை போய் எங்கேயோ இவரே சொல்லியிருக்கார். நெருப்புல விழலையே நான் வந்து தின் வரை உருள்கிறேன் கடல் புகழ்லையே அப்படியெல்லாம் சொல்லியிருக்காருனால அதை வந்து பிசிக்கலா அழிக்கிறதுங்கிறது பாயிண்ட் இல்ல. பிசிக்கலா அழிச்சா அதான் வாசாம்சி ஜீர்ணானி தான். அது வந்து கான்சியஸா வந்து விடுபடுறதுங்கிறது தான் குரம்பை மாய்க்கிறது. அது நான் பண்ணலையே அப்படிங்கிறார். உன்னுடைய அருள் நீ கிருபை பண்ணி உன்னோட அனுபவத்தை கொடுத்த அதை வந்து ஒரு ஹோல்டா பிடிச்சுண்டு அதையே நாடி நான் அதை அடைய வேண்டாமோ, நான் அடையலையே. மலமா குரம்பை இது மாய்க்க மாட்டேன், இந்த சரீரத்தை என்னால விட முடியலையே. மணியே உன்னை காண்பான் அளவான் இருக்கும் அன்பிலேன். என்னோட மணி போன்றவனே, உன்னை பார்க்கணும், உன்னை உணரணும், ஒன்லயே நிலைச்சு இருக்கணுங்கிற அன்பு எனக்கு இல்லையேப்பா. என் கொண்டு எழுகேன் எம்மானே. எப்படிதான் நான் வந்து உத்தரணமாக போறேன்னு எனக்கும் தெரியவே இல்லை. நீ வந்து கிருப்பை எனக்கு எந்த யோக்கியத்தையும் இல்லாத எனக்கும் வந்து நீ அந்த ரிஷிகள்லாம் அவ்வளோ பேர் தபஸ் பண்ற அவளுக்கு நீ என்ன அனுகிரகம் பண்ணினியோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அனுகிரகம் பண்ணி உன்னோட அனுபவத்தை கொடுத்த. இருந்தாலும் வந்து அதை புடிச்சுக்கிற யோக்கியத்தை இல்லாம திரும்பி திரும்பி இந்த சரீரத்தை போஷணை பண்ணிட்டு இருக்கிற நான் எப்படிதான் உத்தரணம் ஆக போறேன்னு எனக்கே தெரியலையே. ஈசன் வந்து எல்லா ஜீவனுக்கும் தான் அருள் பண்றார். எல்லா நிலையிலயும் எல்லா ஜீவனுக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் ஏதோ விதத்துல அந்தந்த ஜீவனோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஹெல்ப் பண்றது அந்த சக்தி தான். அந்த த்ரெட்டை பிடிச்சுக்க தெரியணுமே. த்ரெட்டை பிடிச்சுக்கிறதுன்னா அதுக்கு சமர்ப்பண பாவத்துல பிடிச்சுக்கணும். ஏதோ ஒண்ணு பண்ணினோம், ஏதோ ஸ்தோத்திரம் படிச்சோம், ஏதோ பூஜை பண்ணினோம், வேலை நடந்ததுன்னா திருப்பி அடுத்த வாட்டி பிரச்சனை வந்தா இன்னும் அந்த பூஜையே பண்ணுவோம், வேலையை நடத்திக்கிறதுக்குன்னு திருப்பி அகங்காரத்துக்கு ஓட்டு பண்ணாதுக்கு அந்த பாத்துக்கிற சக்தி இதை மாதிரி இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் மை மிஸ்டேக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அந்த சக்தி எல்லாத்தையும் நல்லபடியா நடத்துறது. அதனால அதுவே நடத்தட்டும்னு அதுக்கு வழங்கி கொடுக்குற இது வரணுமே. அதுதான் பாயிண்ட். ஈவன் எனி சிச்சுவேஷன் அந்த த்ரெட்டை பிடிச்சுக்கலாம். இவர் வந்து குருவா வந்து திருப்பெருந்துறையில அனுபவத்தை கொடுத்தார், பாத தீட்சை கொடுத்தார், தத்துவோபதேசம் பண்ணினாருங்கிறது அவரோட அனுபவத்துல சொல்றார். அந்தந்த ஜீவன் எந்த நிலையில இருந்தாலும் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு வந்து என்னமோ திடீர்னு இல்லைங்கிறத யாரோ கொண்டு வந்து கொடுத்தா ஏதோ பண்ணினா ஏதோ ஒரு விதத்துல எல்லாமே அந்த சக்தி தான். அந்த த்ரெட்டை பிடிச்சுண்டு நம்மளோட சாமர்த்தியத்தை அடங்கணுமே. நான் பண்ணிவிடுவேன், நான் என்ன இதுலயே முன்னாடி ஒரு பாட்டுல சொன்னாரே, மனசு கிட்ட சொல்லும் போது நின் அறிவும் நின் பெருமையும் அளவரைக்கில்லே. இந்த மனசு திருப்பி திருப்பி வந்து நான் என்ன பண்ணிவிடுவேன் தெரியுமா, நான் என்னால என்ன பண்ண முடியும் தெரியும் தெரியுமா, நான் இப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு அது கிளம்பாதிக்க அதுக்கு வந்து அடங்க தெரியணுமே. ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் அந்த அருளை உணர்ந்து நான் பண்ணலையே. அப்படி இல்லாத நான் வந்து என் கொண்டு எழுகேன், எதை வந்து எனக்கு ஹோல்டா பிடிச்சுட்டு நான் எப்படிதான் உத்தரணமாக போறேன்னு தெரியலையேப்பா. மானேர் நோக்கி உமையாள் வங்கா வந்து இங்கு ஆட்கொண்ட தேனே. மான் மாதிரின்னா மானை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் கம்பேரிசனா சொல்லல. அதாவது புரியுற வாளுக்கு, பாக்குற வாளுக்கு மானோட கண்ணு அழகா இருக்குன்னு நினைக்கிற வாளுக்கு அது மாதிரி அழகா இருக்கிற கண்ணுன்னு தோணாட்டுமேங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா அம்மையோட கண்ணு வந்து மானோட கண்ணை விட அழகு, அதுதான் முன்னால உண்டானது. இருந்தாலும் மான் மாதிரி அழகிய பார்வையை உடைய உமையம்மைய வந்து ஒரு பாகத்துல கொண்டவரே. அதாவது அவள் தான் வந்து ஈசனுடைய கிருபா சக்தி. அடியார்களுக்கு பரிஞ்சு, இவரே சொல்லுவார் பின்னால வெம்பாவையில சொல்லுவார், ஈசனுடைய அடியார்களுக்கு வந்து பரிஞ்சு
அருள் முன் சுரக்கும் சக்தி. அவளோட நீ எழுந்தருளி வந்த கிருபா சக்தியா அடியார்களுக்கு அனுகிரகம் பண்றது ஈசன் எப்பயுமே வந்து அம்மையோட சேர்ந்துதான் வந்து அனுகிரகம் பண்றார். மானேர் நோக்கி உமையாள் பங்கா வந்து இங்கு ஆட்கொண்ட தேனே. உமையம்மையோட வந்து என்னை ஆளா கொண்டு உன்னோட அனுபவத்தை கொடுத்த தேன் மாதிரி இருக்கிறவனே, அமிர்தம் மாதிரி இருக்கிறவனே, கரும்பின் தெளிவே, கரும்போட தெளிஞ்ச ஜூஸ் அதையெல்லாம் அது இனிமை. அவன் அந்த அனுபவம் அவர்கிட்ட இருக்கிற கனெக்ஷன் வந்து ஹவு ஸ்வீட் இட் இஸ், ஹவு ஒண்டர்ஃபுல் இட் இஸ்ங்கிறதுக்கு வார்த்தைகள் அப்படி போடுறார். தேனே, அமுதே, கரும்பின் தெளிவே, சிவனே, எல்லா ஜீவன்களுக்கும் மங்களத்தை பண்ற சிவமே, தென் தில்லை கோனே. தில்லையில ஈசன் வந்து அது தெற்கு பக்கத்துல இருக்கு, தட்சிண திக்குல இருக்குங்கிற ஸ்தலம்ங்கிறதுனாலையும் தென் தில்லை. ஞான ஸ்வரூபியா அந்த ஸ்தலமே வந்து ஞான ஸ்தலமா இருக்கிறதுனாலையும் தென் தில்லை. ஈசனும் அங்க வந்து தெற்கு திக்க நோக்கிதான் நடனம் ஆடின்னு இருக்கார். சாதாரணமாவே நடராஜ பெருமான், நடராஜ சபை எல்லா கோவில்லையும் வந்து தெற்கு பார்த்துதான் இருக்கும், அங்கேயும் தெற்கு பார்த்துதான் இருக்கு. பேரம்பலத்துல லிங்க ரூபத்துல இருக்கார் ஈசன் தில்லையிலையும். அவரோட நடராஜ சபை மாதிரி தான் வந்து நடராஜரோட சித்தம்பலம் இருக்கு. தெற்க பார்த்து ஈசன் வந்து நடனம் ஆடிட்டு இருக்கார். தென் தில்லை கோனே, தில்லை தலத்துல வந்து அதிபதியா இருக்கிறவனே, ஞான சுரூபியா இருக்கிறவனே, ஒன்றன் திருக்குறிப்பு கூடுவார் நின் கழல் கூட, ஊனார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பதானேன் உடையானே. உன்னுடைய திருக்குறிப்பு கூடுவார், அதான் அங்க பாயிண்டே. ஜீவன் வந்து எல்லாத்தையும் நடத்துற அந்த ஒரு சக்திய வந்து உணர்ந்து, இதுக்காக என்னமோ விமானத்துல ஏறி எங்கேயோ ஏதோ லோகத்துக்கெல்லாம் போகணும்னு இல்லை, ஈஸ்வருடைய கிருப்பை உணர்றது, அவருக்கு ஆட்படுறது அப்படிங்கிறது. இப்ப ஏன்னா அந்த பொருள் வந்து இட் இஸ் நாட் இன் சம் பர்டிகுலர் லோகம், அந்த இடத்துல போய் அவர் அடையறதுக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த அனுபவம் வந்து இட் இஸ் ஹியர் அண்ட் நவ். அந்த அனுபவத்தை வந்து இருக்கிற நிலையில இருக்கிற கண்டிஷன்ல அதை பாக்குறது. அதனாலதான் எதை வேணாலும் வந்து கிராஸாவும் பார்க்கலாம், சட்டிலாவும் பார்க்கலாம். கிராஸா பார்க்கறதுங்கிறது வந்து இந்த உருவம் குணங்கள் அந்த தன்மையோட வச்சு பார்க்கறதப்போ வந்து அதை கிராஸா பார்க்கறது. அப்ப அதுல வேறுபாடு இருக்கு. உருவம்னு பார்த்தா இந்த ஆளு வேற அந்த ஆளு வேற, குணங்கள்னு பார்க்கறதே நல்லவா கெட்டவா எல்லாமே வித்தியாசங்கள் இருக்கும், அது கிராசர் லெவல்ல. ஆனா நல்லது கெட்டது கருப்பு சேப்பு நெட்டா குட்டை எல்லாத்துக்கும் காமனா இருக்கிறதுங்கிறது அது சட்டில் லெவல்ல தான் உணர முடியும் இல்லையா. ஸ்கிரீன்ல வர படங்கள்ல வந்து மாடு இருக்கு, மரம் இருக்கு, மாடும் மரமும் ஒண்ணு கிடையாது, இது ஒரு ஷேப்ல இருக்கு, அது ஒரு வேலையை பண்றது. மரம் வந்து பச்சை கலர்ல நின்றுட்டே இருக்கு, அது நகர்றதே இல்லை, மாடும் மரமும் ஒண்ணும் கிடையாது. ஆனா ஆதாரமான ஸ்கிரீன்கிற அர்த்தத்துல மாடும் மரமும் ஒண்ணுதான் படத்தை பொறுத்த வரைக்கும். அப்படி அதை சூக்ஷ்மமா பார்த்தாக்கா வந்து அது ஒன்னாகும். அது நம்மளோட அனுபவம், நம்ம எந்த சிச்சுவேஷன்ல எங்க இருக்கோமோ, என்ன வேலை பண்ணிட்டு இருக்கோமோ அந்தந்த சிச்சுவேஷன்ல அந்த கிராஸ் ஐட்டம்ஸை கடந்து அந்த சட்டில் ஐட்டமோட லிங்க் ஆகிறது தான் வந்து ஈசனை உணர்றது. ஏதோ சிவபுரம்னு ஒரு லோகத்துக்கு விமானத்துல ஏறி போனாதான் ஈசனை அடையிறதும் கிடையாது. உன்றன் திருக்குறிப்பு கூடுவார். உன்னுடைய சங்கல்பம் இப்படி இருக்கு, உன்னோட இந்த லோகத்தையே நடத்துற சக்தியா இருக்கிற நீ வந்து இப்படி பண்ற அப்படிங்கறத உணர்ந்து எல்லா செயல்பாடுகளையும் உன்னோட செயல்பாடுகளா, என்னோடது மட்டும் இல்ல, நல்லதோ கெட்டதோ என்னெல்லாம் வேலைகள் நடக்கிறதுங்கிறத பாக்குறோம், என்னென்ன இயக்கங்கள்லாம் பாக்குறோமோ நம்மளை சுத்தி, எல்லாத்தையும் வந்து அந்த பொருளோட திருக்குறிப்பு, அதோட குறிப்பினால்தான் அது நடக்கிறது, அதோட குறிப்பினால்தான் அது நடக்கிறதுன்னு பார்த்தா அந்த இன்சிடென்ட்டை வந்து நம்ம கடந்து போயிடுவோம். எந்த இந்த இயக்கிற சக்தியோட தன்மை இல்லைன்னாக்க ஒரு நல்லவன் வந்து நல்ல காரியம் பண்ண முடியாதோ, எந்த அந்த இயக்கிற சக்தியோட
உந்துதல் இல்லைனாக்க ஒரு கெட்டவன் வந்து கெட்ட காரியம் பண்ண முடியாதோ. அந்த உபாதிக்கு அந்த நேச்சர் இருக்கு. ஸோ அது மூலமா அந்த அந்த சக்தியோட ஃபீச்சர்ஸ் தான் பிரவர்த்திக்கிறது. எப்படி பிரிசம் வழியா அந்த ஒயிட் லைட் பாஸ் ஆகிறத ஒயிட் கலரும் வருது, பிளாக் கலரும் வருதுங்கிற மாதிரி ஒரு உபாதினா அந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ். பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் உண்டான விதத்துல அது மூலமா சில கர்மாக்கள் தான் நடக்கும். அது நல்லதோ கெட்டதோ அது அது உண்டான விதம் அப்படி. அதாவது நல்லது நாய்ங்கிற உபாதி பார்த்தா அது குறைக்கும், குயிலுங்கிற உபாதி பார்த்தா அது கூவும், இனிமையா கூவும். இப்ப நாய் மூலமா கத்துறதும் வந்து அண்ணாமலை தான், குயில் மூலமா கூவுறதும் அண்ணாமலை தான். அப்படின்னு அந்த மூலத்தை பார்க்கறதே வந்து அதை கடந்து போயிடுவோம். அதுதான் அதோட திருக்குறிப்புங்கிறது. ஒரு ஒரு செயல்பாடும் லோகத்துல இருக்கிறப்போ நடக்கிற செயல்பாடுகள் எல்லாத்தையும் வந்து அதோட இயக்கமா பாக்குறதுங்கிறது தான் அதோட திருக்குறிப்பை கூடுறதுங்கிறது. இல்லாட்டா நாய் தான் குறைக்கிறது, குயில் தான் கூவுறதுன்னா அப்ப இந்த ஆள் தான் நல்லது பண்றாரு, அந்த ஆள் தான் கெட்டது பண்றாரு. இந்த ஆளோ நாயோ குயிலோ அது இல்லை, அது நடத்துறது வந்து அந்த பொருள்னு பாக்குறது தான் வந்து திருக்குறிப்பு. அதை கடந்து அதை பாக்குறது. உன்றன் திருக்குறிப்பு கூடுவார் நின் கழல் கூட. அப்படி உன்னை வந்து இருக்கிற சிச்சுவேஷன்ல உன்னை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சவா வந்து உன் பதத்தை அடைஞ்சுடுறா. ஏன்னா அதை பாக்குறவனே இல்லாம போயிடுவான் இல்லையா. எல்லாமே அதோட செயல்பாடு தான். அதோட செயல்பாடுன்னா என்னோட செயல்பாடுன்னு நான் இந்த உருவத்தோட செயல்பாடுகளும் அதோட செயல்பாடுகள் தான் பார்த்து எல்லாமே அதோட செயல்பாடுகளா பார்க்க ஆரம்பிச்சேன்னாக்கா அவ்வளவுதான், அந்த டிஃப்ரென்ஸ் போயிடுறது. ஒரு ஒரு படம் இருக்கு, ஒரு கேன்வஸ்ல வந்து ஒரு படம் இருக்கு, அதுல என்னமோலாம் வரைஞ்சிருக்கு, மரம், மலை, நதி எல்லாம் ஒன்னொன்னு ஒரு ஒரு கலர்ல இருக்கு. மலை பச்சை கலர்ல இருக்கு, நதி நீல கலர்ல இருக்கு, அப்படி எல்லாம் இருக்குன்னா ஏதோ ஒரு கலரை எடுத்து பிரஷ்ல ஃபுல்லா எல்லாத்தையும் கேன்வஸ் முழுக்க அதே கலர்ல அடிச்சுட்டோம்னா மலை, மரம், எல்லாம் நதி எல்லாம் போயிடும். அது ஒன்றும் மலையை ஜேசிபி வச்சு வெட்ட வேண்டாம், ஆறை வந்து வத்த வைக்க வேண்டாம், மரத்தை வெட்ட வேண்டாம், எல்லாத்தையும் ஒரே கலரால அடிச்சுட்டாக்க அதெல்லாம் போயிட்டு தோல்வி. அது மாதிரிதான் இந்த லோகத்துல பலதா காணப்படுற எல்லா பொருட்களையும் வந்து அந்த பொருளோட அப்பியரன்ஸாவும் அந்த பொருளோட செயல்பாடுகளாவும் பார்க்கறச்சு அந்த லோகமே வந்து மறைஞ்சு போயிடுறது. அப்படிதான் அதுதான் வந்து திருக்குறிப்பு கூடுவார் என் கழல் கூட. அந்த எல்லாத்தையும் அதோட அம்சமாவும் அதோட செயல்பாடுகளாவும் அதோட எனர்ஜிஸாவும் பார்க்கறச்ச அதையே கூடிடுறா, அதுவாவே ஆயிடுறா, இவா தன்னிலேயே கரைஞ்சு போயிடுறா. அப்படி கூடுறவா இருக்கா. ஆனா நான் வந்து ஊனார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பதானேன்னு உடையானே. கூடுறதுங்கிறது சேர்றதுங்கிற அர்த்தம் இருக்கு. அதையே ரெண்டு கான்டெக்ஸ்டுக்கும் அழகா யூஸ் பண்றார். சில பேர்லாம் வந்து திருக்குறிப்பை வந்து கூடி உன்னோட கழல் கூடிடுறா. திருக்குறிப்பு கூடுவார் நின் கழல் கூடுறா. நான் வந்து ஊனார் புழு கூடு, கூடுங்கிறது கேஜ் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு இல்லையா, அது ஃபார்ம். புழுக்கூடு, புழுவெல்லாம் பொதிஞ்சு இருக்கக்கூடிய அந்த உருவத்தை போய் ரொம்ப அதாவது சட்டிலா பார்க்காம எல்லாத்தையும் கிராஸா பார்த்துண்டு அந்த ஆதார பொருளை பார்க்காதக்கு இந்த கிராஸா இருக்கிற பொருளையே பார்த்துட்டு ஊனார் புழுக்கூடு இது காத்து. I don't want to give up this gross appearance. I'm sticking on to it so strongly. புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பதானேன்னு உடையானே. இங்கே ஸ்ட்ராங்கா அந்த மல்டிப்ளிசிட்டி இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லயே இருக்கணுங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு ஐ எம் பேயிங் அட்டென்ஷன் ஒன்லி டு தீஸ் கிராஸ் திங்ஸ் அகெயின் அண்ட் அகெயின். நான் என்னப்பா பண்றது, என்னோட உடையானே, நான் என்ன பண்ண முடியும், உடையானே என்னுடையானே என்னை உடையானே, நான் என்னப்பா பண்ணுவேன், என் நிலைமை அப்படி இருக்கேப்பா அப்படி சொல்றார். நம்ம இன்னொரு பாடல் பார்த்தோம்னா சரி டக்குன்னு பார்த்துருவோம். உடையானே நின்றனை உள்கி உள்ளம் உருகும் பெரும் காதல் உடையார் உடையாய் நின் பாதம் சேர கண்டு. திருப்பி அதே பாவம்தான். உடையானே என்னை உடையானே என்னுடையானே ரெண்டும். நின்றனை உள்கி உள்ளம் உருகும் பெரும் காதல் உடையார்.
அதே பாவம் தான், திருப்பி திருப்பி அதே. உன்கிட்ட இருக்கிற அன்புனால, உன்கிட்ட இருக்கிற நாட்டத்தினால, உன்னையே அடையணுங்கிற அந்த பூர்ணமான ஃபோக்கஸ்னால வந்து சில உண்மையான அடியார்கள் வந்து ஹிருதயத்துல ஆதாரத்துல, அதுக்குன்னு விவகாரத்துல வெளியில நான் வந்து கர்மா பண்ண மாட்டேன்னு கையை கட்டிண்டு மௌனியாய் கல் போல்னு உட்கார்றதோ அது மாதிரி சொல்லல. ஹிருதயத்துல வந்து ஒன்னையே நாடிண்டு சின்சியரா அப்ப உள்கி உள்ளம் உருகும் பெரும் காதல் உடையார். உங்ககிட்ட இருக்கிற அன்புனால உன்னையே அது ஸ்பான்டேனியஸா, அந்த லவ்னால ஸ்பான்டேனியஸ் ரிமெம்பரன்ஸ், உன்னையே ஸ்மரிச்சுட்டு ஒன்னையே நாடிண்டு இருக்கக்கூடிய பெரும் அன்பு உடையவர்கள் வந்து உன்னுடைய உடையாய் நின் பாதம் சேர கண்டு அவ உன் நிலைய அடைஞ்சுடுறா. திருப்பி திருப்பி ஒன்னையே ஸ்மரிச்சுண்டு ஒன்னையே நாடின்னு இருக்கிறவர்கள் வந்து பூர்வமா வந்து ஒன்னையே அடைஞ்சு உன்னுடைய தன்மையாவே ஆயிடுறா. அது நான் பார்த்துட்டே இருக்கேன். சேர கண்டு இங்கு ஊர் நாயின் கடையானேன். அங்க ஊர் ஏறுன்னு சொன்னார் இல்லையா, கண்கெட்ட ஊர் ஏறு. இங்க வந்து ஊர் நாயின் கடையானேன். நாய் மாதிரி சஞ்சலமா இங்க எங்கேயும் சஞ்சாரம் பண்ணிட்டு இதெல்லாம் என்னோட ஏரியா அப்படின்னு ஏதோ எல்லாத்துலயும் என்னோட முதிரையை போட்டுட்டு நான் தான் பாதுகாக்கிறேன் அப்படிங்கிற அந்த பாவத்தோட இருந்துட்டு அப்படி இருக்கிற வாழ்லையும் என்னோட பேர் தான் லிஸ்ட்ல லாஸ்டா வரும். குவாலிஃபிகேஷன் போட்டு ஏதாவது லிஸ்ட் போட்டாக்க ஊர் நாயின் கடையானேன் நெஞ்சு உருகாதேன். உன்னை ஸ்மரிச்சு உன்னோட அருளை நினைச்சு என்னோட ஹிருதயம் உருகவே இல்லையேப்பா. நெஞ்சு உருகா, அதாவது தனித்தன்மையை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். உருகுத if only we are ready to take in something, கொஞ்சம் ஈல்டு பண்ற அளவுக்கு இருந்தாதான் வந்து something will go into the system. நான் சொல்றதுதான் நீ சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்றத நீ கேளு போ. I don't want anything inside அப்படிங்கிற மாதிரி அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை வந்து துளி கூட வந்து அடுத்ததோட மிக்ஸ் பண்ணவே விடாத அத்தனை ஸ்ட்ராங்கா மெல்டிங் அம்சமே இல்லாம இருக்கேங்கிற அப்படின்னு சொல்லிக்கிறார் அவர். நெஞ்சு உருகாதேன் கல்லாமனத்தேன் கசியாதேன். என்னோட மனசு கல்லுனாலதான் ஆக்கியிருக்க போல் இருக்கு. கல்ல போய் தண்ணியில போட்டாலும் அப்படியே இருக்கும், 100 வருஷம் தண்ணிக்குள்ள கடந்தாலும் அப்படியே இருக்கும். அது வந்து இட் இஸ் நாட் ஈல்டிங், இட் டசன்ட் டேக் இன் எனிதிங், இட் இஸ் நாட் வில்லிங் டு கிவ் அப் இட்ஸ் ஸ்டெட். அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறது அந்த மாதிரி மனசா எனக்கு இருக்குன்னு அவர் சொல்லிக்கிறார். கல்லாமனத்தேன் கசிய துளி கூட உருக மாட்டேங்கிறதுப்பா. முடையார் புழுக்கூடி இது காத்து இங்கு இருப்பதாக முடித்தாயே. இப்படி என்ன விதிச்சுட்டியப்பா நீ. இந்த சரீரத்தையே பிடிச்சுன்னு, அது என்ன சரீரம் வந்து முடையார் புழுக்கூடாம். முடை நாற்றம்ங்கிறது வந்து இந்த எர்த்தோட அம்சத்தினால வரக்கூடிய துர்கந்தம். சரீரத்துல 2 நாள் ஆச்சு குளிச்சு இல்ல வெயில நல்லா போயிட்டு வந்து வேர்த்து கொட்டிட்டுன்னா ஸ்மெல் வருது இல்லையா, அது அந்த எர்த்த எலிமெண்ட்னால வரக்கூடிய அந்த கிராஸ் ஐட்டம்னால வரக்கூடிய ஒரு பேட் ஸ்மெல். அப்படி அடிக்கக்கூடிய முடையார் புழுக்கூடு இந்த புழு பொதிஞ்சு இருக்கக்கூடிய அந்த கூடு சரீரம் கேஜ், இத நான் வந்து ரொம்ப பத்திரமா காப்பாத்திண்டு கேஜுக்குள்ள இருக்கேங்கிறது தெரியாம கேஜ நல்லா பெயிண்ட் அடிச்சு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இந்த சரீரத்தையே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நாங்க இருக்கும்படியா என்ன நீ அப்படி விதிச்சுட்டியேப்பா. கொஞ்சம் கூட என்னோட சிஸ்டம் உருக மாட்டேங்கிறதே உன்னை நினைச்சு. எவ்வளோ பேர் உன்னை அடையறாத பார்த்தும் நான் உருக மாட்டேங்கிறேனே அப்படின்னு சொல்லிண்டே உருகின்னு இருக்கார். நம்மளது தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை.